Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு ஆயில் பேஸ்டல் டுட்டோரியல் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய டிராயிங் வந்து ரொம்ப சிம்பிளான டிராயிங். கிட்ஸ் கூட ஈஸியா வரையற மாதிரி ஒரு டிராயிங் தான் இது. சோ வந்து இதோட அவுட்லைன் வரையறதுக்கு வந்து நான் வந்து டைரக்ட்டா Black marker யூஸ் பண்ணி வரைஞ்சிட்டேன். உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அப்படினா நீங்க வந்து Black sketch யூஸ் பண்ணி பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படினா ஃபர்ஸ்ட் பென்சில்ல வரைஞ்சிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க வந்து மார்க்கர்ல ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலான பேப்பர் தான். ஸோ ஸ்கெட்ச் பேப்பரில் நான் எதுவுமே யூஸ் பண்ணல. இந்த ஜிஎஸ்எம் அந்த கான்செப்ட்லாம் எதுவுமே இல்லாமல் நார்மலாக நம்ம ஒயிட் பேப்பர் இருக்கும் இல்லையா, அந்த பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பேஸ்டல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எந்த ப்ரொஃபஷனல் பேஸ்டல்ஸும் நான் போடல. நார்மலாக என் பையனோட பேஸ்டல்ஸ் அவன் வரைகிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்டல்ஸ் தான். எனக்கு இங்கே லோக்கலாக கிடைக்கக்கூடிய பென்டல் அப்படின்னு சொல்லிட்டு $2 to $3 தான் இருக்கும். அந்த பிராண்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட எந்த பிராண்ட் இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அவுட்லைன் ஃபுல்லாக நான் வரைஞ்சிட்டேன். ஃபர்ஸ்ட் அவுட்லைனுக்கு வந்து சின்ன ஒரு மேடு மாதிரியும் அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு கோகோனட் ட்ரீ இருக்க மாதிரியும் வரைஞ்சிட்டேன். அதுக்கு மேலே வந்து சின்ன ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். நம்ம இன்னைக்கு என்ன கான்செப்ட் வரைய போகிறோம்னா சீஸ்கேப் தான். அது வந்து சன் ரைஸ் அப்போ எப்படி இருக்குங்கிற மாதிரி தான் வரைய போகிறோம். ஸோ வந்து நம்ம சன்னுக்காக சின்ன ஒரு செமி சர்க்கிளில் வந்து சின்ன வளைவு வரைஞ்சிட்டேன். அது வந்து நான் வந்து பென்சிலில் தான் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இப்போ அதை சுற்றி தான் நம்ம கலர் பண்ண போகிறோம் ஸ்கைக்கு. இங்கே வந்து நான் வந்து பிங்க், பர்பிள், ஆரஞ்சு அண்ட் எல்லோ யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் இது வரைஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு இந்த பர்பிள் வரையாமல் இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வரைகிறீங்க அப்படின்னா வந்து பிங்க் ஆர் ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். ரெட்டுக்கு மேலே வந்து ஆரஞ்சு, அதுக்கு மேலே வந்து எல்லோ. ஸோ அந்த கலர்ஸில் வந்து நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து சன்ரைஸ் டைம்ங்கிறதுனால நம்ம வந்து இந்த கலர் யூஸ் பண்ணிக்கிறோம். இதே வந்து நார்மலான டைம்னா ப்ளூ கலர் அது மாதிரி யூஸ் பண்ணிப்போம். அதே மாதிரி இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணுறப்ப வந்து ஒரு பேஸ்டல்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. சில பேஸ்டல்லாம் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணாலே ஃபுல் கலர்ஸ் வந்துடும், ஃபுல்லாகவே பிளெண்ட் ஆயிரும். அது மாதிரி இருக்கும். சிலது பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும். அப்போ அது மாதிரி பேஸ்டல்ஸ்க்கு வந்து நீங்கள் 2-3 டைம் கோட்டிங் கொடுங்க. உங்கள் கலர்ஸை வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் டிஷ்யூ பேப்பரை வந்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதை வந்து டைட்டாக பிடிச்சிட்டு பிளெண்ட் பண்ணலாம். இல்லாட்டி வந்து காட்டன் பட்ஸை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்கை ஃபுல்லாக கலர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த மேடு இருக்கு இல்லையா, அந்த பகுதியை வந்து கலர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து க்ரீன் கலரை வச்சு ஃபுல்லாக கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லோ கலர் வச்சு கலர் பண்ணுறேன். ஸோ வந்து க்ரீன் அண்ட் எல்லோ மிக்ஸ் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து லைட் க்ரீன் கிடைக்கும் இல்லையா, அது மாதிரி. ப்ளஸ் இன்னொன்று வந்து நான் இங்கே வரைகிறது எல்லாமே வந்து சின்ன குழந்தைங்க கூட வரைகிற மாதிரி இருக்கிறதுக்காக தான் நான் கலர் பண்ணியிருக்கேன். ஸோ அது நார்மலான ஒரு ஸ்கெட்ச் தான். பட் இன்னும் அது எப்படி கலர்ஃபுல்லாக வரையலாங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ட்ராயிங். சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். பட் வந்து இது கொஞ்சம் என் பையனுக்கு சொல்லிக் கொடுத்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி ட்ராயிங் தான் இன்றைக்கி எடுத்து கலர் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து ட்ரீ வரைகிறதுக்கு வந்து கீழே இருக்கிறதுக்கு வந்து ப்ரௌன் கலரும், மேலே வந்து ஃபஸ்ட்டு லைட் க்ரீன், அதுக்கப்புறம் அங்கங்கே ரொம்ப லைட்டாக இருந்ததுனால சில இடங்களை மட்டும் நான் டார்க் க்ரீன் வச்சு கலர் பண்ணியிருக்கேன். இப்போ கீழே வந்து கடல் வரைய போகிறோம். ஸோ கடல் வரைகிறதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நார்மலான வாட்டர் கலர், இந்த சீ கலர் இருக்கும் இல்லையா, ஸ்கை ப்ளூ கலரை யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே நான் கலர் பண்ணிக்கிறேன். இன்னொன்று வந்து கலர் பண்ணுறப்ப அந்த சூரியன் இருக்கு இல்லையா, சூரியன் வந்து ஃபுல்லாகவே நம்ம ஒயிட்டாக தான் விட போகிறோம். அதில் எந்த கலரும் பண்ண போகிறதில்ல. அதனால் அந்த சூரியனுக்கு கீழே இருக்க பகுதி வந்து அந்த இது தெரியும் இல்லையா, அந்த ஷேடோ தெரியும் இல்லையா, அதுக்காக வந்து அந்த இடத்த மட்டும் பிளாங்காக விட்டுட்டு மீதி எல்லா இடத்தையும் வந்து ப்ளூ கலரை வச்சு கலர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்து இன்னொரு டார்க் ப்ளூவை யூஸ் பண்ணி அந்த ஓரங்கள், அதாவது எந்தெந்த எட்ஜெலாம் இருக்கும் இல்லையா, அந்த மேடுக்கு கீழ்ப்பகுதி, அதுக்கப்புறம் அந்த எட்ஜ், அது மாதிரி சில இடங்களை மட்டும் டார்க் ப்ளூவை வச்சு லைட்டாக சில இடங்களை மட்டும் ஷேட் பண்ணிக்கிறேன். உங்கள் கலர்ஸ் வந்து ஒயிட்டாக வந்து பேட்சாக தெரிஞ்சுன்னா 2-3 டைம் கோட்டிங் கொடுத்துக்கோங்க. நான் வந்து இங்கே வந்து எதுவுமே பிளெண்டே பண்ணாமல் ஜஸ்ட் கலர்ஸை மட்டுமே வச்சு வந்து அதை ஃபுல்லாகவே நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு லைட் ப்ளூ கொடுத்து டார்க் ப்ளூ, அதுக்கப்புறம் திரும்ப நான் லைட் ப்ளூ கொடுக்குறப்ப அந்த கலர் வந்து ஈஸியாக பிளெண்ட் ஆகும். உங்களுக்கு கலர்ஸ் பிளெண்ட் ஆகலைன்னா டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சூரியனுக்கு கீழே இருக்கிறத வந்து ஒயிட்டை வச்சு லைட்டாக அந்த ஒயிட் அண்ட் லைட் ப்ளூவை வந்து லைட்டாக வந்து கலர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இந்த டிராயிங் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸுங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுதோ அவங்களுக்குலாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.